ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்மி டேஸ்டி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்ணெய் பிஸ்கெட் ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரை பொடிச்சது 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, முட்டை ஆப்ஷனல் தான், தேன் சிறிதளவு. வெண்ணெயை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. வெண்ணெயும் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வெண்ணெய் பிஸ்கெட்க்கு வெண்ணெய் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர், டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆயிலோ இல்லை வேறு எதுவும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மிக்சியில் பொடிச்சதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்த உடனே நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், மைதா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். இப்போ இந்த மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் முட்டையை மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ஆப்ஷனல் தான். முட்டை உங்களுக்கு பிடிக்கல, முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா வெண்ணெயை 2 மடங்காக எடுத்துக்கோங்க. ஸோ இதை முட்டையை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை மாவாக பிசைய போகிறோம். முட்டையை ஒரே டைமில் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு அந்த குக்கி டோ அளவுக்கு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முட்டையை மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணியாக ஆகிடும் இந்த மாவு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு கையில் ஒட்டினாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பால்ஸாக உருட்டும் போது கையில் எண்ணெய் தொட்டு உருட்டினா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி பேக்கிங் ட்ரேயில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம கேக் செய்கிற மாதிரியே வந்து பாத்திரம் ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். மைக்ரோவேவில் 170 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான வெண்ணெய் பிஸ்கெட் ரெடி. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.